சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேது ராஜாங்கத்தை எதிர்த்து தமிழ்ச்செல்வியை டாக்டருக்கு படிக்க வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இங்க ஈஸ்வரி கடந்து சும்மா துள்ளுன்னு துள்ளிக்கிட்டு இருக்கு. இவ எப்படியும் டாக்டருக்கு படிக்க போயிடவே கூடாது, அதை என்னென்னலாம் பண்ணி தடுக்கணுமோ அத்தனையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ராஜாங்கத்திட்ட பேச, எல்லார்கிட்டையும் பேச கடந்து படன்னு துள்ளிக்கிட்டு இருக்கு. சரி மாமா, கடைசியா கை மேல இருக்கிற ஒரே காரணம் இவ மாசமா இருக்கிறது தான். இவ மாசமா இருக்கிற காரணத்தையே சொல்லி நாங்க இந்த மாதிரி மாசமா இருக்கிறதுனால படிக்க போக முடியாது, குழந்தையெல்லாம் பெற்றதுக்கு அப்புறமா தான் நான் டாக்டருக்கு படிக்கிறத பத்தியே யோசிக்கணும் அப்படின்னு இவ பத்திரிக்கைக்காரவிட்ட சொல்லணும். அப்படி சொன்னாதான் பத்திரிக்கைக்காரவ வாய மூடுவாங்க. அப்படி இல்லைன்னா இவளை எந்த காலேஜ் படிக்க வைக்க போறீங்க, எப்ப சேர்க்க போறீங்க, அவ எப்ப டாக்டர் ஆக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. அதனால இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்தாருடி, நான் சொல்றதும் காதுல விழுகுதா, வெளியில நான் சொன்னதை நீ அப்படியே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் தமிழ்ச்செல்வி அமைதியா நின்று சேதுவை பார்க்கவோ, என்னடி சேது முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க, நான் சொன்னவன் காலை எரிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கடந்து கத்தவும் ராஜாங்க சேதுவை பார்க்கறாரு. இங்க பாரு சேது, ஈஸ்வரி சொல்றதான் சரி, ஈஸ்வரி சொன்ன மாதிரியே தமிழ்ச்செல்வியை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கமும் சொல்லிடுறாரு. தமிழ் சேது குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் பார்த்தா வெளியே நிக்கிறாங்க. பத்திரிக்கைக்காரவங்க தமிழ்ச்செல்விட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எந்த காலேஜில் சேர போறீங்க, எப்ப சேர போறீங்க, உங்களோட டாக்டர் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேள்வியும் கேட்டதும் அப்பதான் தமிழ்ச்செல்வி என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியா நிக்கவும் சேது பார்த்தா தமிழ்ச்செல்வி கையை பிடிச்சி அழுத்துறாரு. தமிழ் சேது முகத்தை பார்க்கவும், தைரியமா நீ டாக்டருக்கு படிக்கிறேன்னு சொல்லு, வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது இங்க தமிழ்ச்செல்வியை பார்த்து மனசுக்குள்ள நினைக்கிறாரு. தமிழும் பார்த்தா சேது கையை பிடிக்கவும், சரி இவரே சொல்லிட்டாரு, தைரியமா சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இங்க பத்திரிகையாரவிட்ட டாக்டர் ஆகிறதா இலட்சியம், இன்னும் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணல. காலேஜ் எல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா வீட்டில் இருக்கிற ஒரு முடிவு எடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் காலேஜில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி சொன்னதும் ஈஸ்வரிக்கு பார்த்தா பகீர்னு ஆகிருது. ராஜாங்கத்துக்கும் அதிர்ச்சி ஆயிருது. என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ராஜாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க அப்பத்தா பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி போடு, அப்ப வீட்டுல ஒரு கலவரமே நடக்க போது போலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் நினைக்கவும், இவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா வீட்டுக்குள்ள கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு வந்தா இங்க டாக்டருக்கு படிக்க போறேன்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லி இங்க ஈஸ்வரி நினைச்சுக்கிட்டு இருக்கு. பத்திரிகைக்காரவெல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறமா இங்க ஈஸ்வரி சும்மா தமிழ்ச்செல்வியை தாளின்னு தாளிச்சுக்கிட்டு இருக்கு. ஏண்டி நீ என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க, இவ்வளவு தூரம் வீட்டுல இருக்கிற எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், வீட்டுல மாமாவுடைய பேச்சுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம வெளியில போயிட்டு டாக்டருக்கு படிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்டதோ அப்பதான் பார்த்தா தமிழ்ச்செல்வி பேச வரையில சேது, தமிழ் இரு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. இங்க பாருங்க சின்னம்மா, தமிழ்ச்செல்வி நுழைவுத் தேர்வுல நல்ல மார்க் எடுத்திருக்கா. அவ டாக்டருக்கு படிக்கணும் விருப்பப்படுறாளோ இல்லையோ, நான் விருப்பப்படுறேன், தமிழ்ச்செல்வியை நான் டாக்டர் ஆக்கி தருவேன். தமிழ்ச்செல்வியை நான் கல்யாணம் பண்ண போதே அவளை டாக்டர் ஆக்குவே அப்படின்னு சொல்லி அவளுக்கு சத்தியமும் பண்ணியிருக்கேன், அவளை நான் டாக்டர் ஆக்குவே அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. இதை கேட்டதும் ராஜாங்கத்துக்கு அதிர்ச்சி ஆயிருது. இங்க பாருங்கப்பா, நான் சொல்றது உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கலாம், ஆனா தமிழ்ச்செல்வி என் பொண்டாட்டி என்ன ஆசைப்படுறாளோ அதை நிறைவேற்றது என்னுடைய கடமை. நான் தமிழ்ச்செல்வியை டாக்டர் ஆக்குவேன். நீங்க இந்த வீட்டுக்கு வந்த மருமக படிதாண்டி போய் படிக்க கூடாதுன்னு நினைக்கலாம், ஆனா நான் என் பொண்டாட்டியை படிக்க வைக்கணும்னு விருப்பப்படுறேன். தமிழ்ச்செல்வியை நான் டாக்டர் ஆக்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க முன்னாடியே சேது ரொம்ப பேசவும் இதை வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இங்க ஈஸ்வரிக்கு ஒண்ணுமே புரியல. ராஜாங்க முன்னாடியே சேது இந்த அளவுக்கு பேசுறானா, அப்ப கண்டிப்பா அவளை டாக்டருக்கு படிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினைச்சுக்கிட்டு இருக்கு.